ஹலோ கைஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மலை பிடிக்காத மனிதன் இந்த படத்தோட மூவி ஸ்டோர் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா சரத்குமார், சத்யராஜ், மெகா ஆகாஷ், சரண்யா, பொன்வனி என பல நட்சத்திரங்களும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஸ்டோரி என்னன்னா, சரத்குமாருடன் இணைந்து ஏஜெண்டாக பணிபுரிந்து வருவார் விஜய் ஆண்டனி. தனக்கு பிடித்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து வருவார். இப்போ 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்த நிலையில் விஜய் ஆண்டனின் மனைவி கொலை செய்யப்படுறாங்க. தன்னோட மனைவி இறந்த நிலையில் கொலை செய்யாத காரணத்தால் அவர் மலை வெறுக்க துவங்குறாரு விஜய் ஆண்டனி. இந்த நடந்த தாக்குதலில் மனைவியுடன் சேர்ந்து விஜயனுடன் இறந்து விட்டதாக சரத்குமார் அனைவரையும் நம்ப வைக்கிறாரு. இதன் பிறகு விஜய் ஆண்டனி அந்தமானுக்கு செல்றாரு. அங்கு என்ன நடந்தது, அதன் பின் விஜய் ஆண்டனின் வாழ்க்கை எப்படி மாறியது என்பது இந்த படத்தோட மீதி கதை. இயக்குனர் விஜய் மில்டன் எடுத்துக்கொண்ட கதைக்களம் மற்றும் சொல்ல வந்த கருத்து ரெண்டுமே சூப்பர். தீமை செய்பவன் அழிய வேண்டும், தீமை தான் அழிய வேண்டும் என இயக்குனர் விஜய் மில்டன் கூறிய விஷயம் மனதை தொடுகிறது. ஆனாலும் படத்தில் சுவாரஸ்யம் குறைவாக இருப்பதை படம் பார்க்கும் பொழுது உணர முடிகிறது. விஜய் ஆண்டனி அவருடன் ஒரு நாய்க்குட்டி, அவருடன் மழை பிடிக்காது என கதாபாத்திரத்தில் காட்டிய விதம் அழகாக இருந்தது. சரத்குமார் மற்றும் சத்யராஜ் இருவரும் படத்தில் பெரிதளவில் ஸ்கோர் செய்யவில்லை. விஜய் ஆண்டனியின் நண்பனாக வரும் பிருத்திவி தனக்கு கிடைத்த கதாபாத்திரம் நன்றாக நடிச்சுக்கிறார். வில்லனாக வரும் தனஞ்சயன் கதாபாத்திரம் பெரிதளவில் ஒர்க் அவுட்டே ஆகலை. மேலும் மெகா ஆகாஷ், முரளி சர்மா மற்றும் இயக்குனர் ரமணாவின் நடிப்பு ஓகே தான் சொல்லலாம். ஆக்ஷன் காட்சிகள் இன்னும் நேர்த்தியாக இருக்கலாம். குறிப்பாக ஆக்ஷன் காட்சிகள் கேமராவில் வச்சு கேமியோ ரோலில் கட்டுப்படுத்துகிறாங்க. அதை தவிர்த்து ரசிக்கும்படியான ஆக்ஷன் காட்சிகள் உருவாகியிருந்தாலும் இது தொடர்பாக பலமாக அமைஞ்சிருக்குது. இந்த பாடல் பெரிதளவுக்கு மனதில் பெறவில்லை தான் சொல்லணும். ப்ளஸ் பாயிண்ட் சொல்லப்போனால் விஜய் ஆண்டனி நடிப்பு, கிளைமேக்ஸ் காட்சியில் ஒரு கருத்து தான். மைனஸ் பாயிண்ட் சுவாரஸ்யம் இல்லாத கதை, ரசிக்கும்படி இல்லாத ஆக்ஷன் கதை. இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங்கு 5க்கு 2.5 தான் கொடுக்குறேன். இந்த படம் விஜய் ஆண்டனி இந்த படத்தை ஏன் தேர்ந்தெடுத்தா தெரியல. இவ்வளோ தூரம் அவர் கருத்தாகவும் அழகாக சூப்பராக நடிச்சிருப்பாரு. இந்த படம் அவருக்கு சொதப்பின கதைன்னு தான் சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்